நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நேயர்களே, எதிர்வரும் 6/4/2020 அன்று பங்குனி உத்திரம் இருக்கிறது. நாடெங்கிலும் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், முருகப்பெருமானுடைய ஆலயங்கள், மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஆலயங்கள், இது போன்ற இடங்களிலெல்லாம் தெய்வங்களின் திருமணங்கள் நடைபெற இருக்கிறது. அதாவது திருக்கல்யாண வைபவம் என்று சொல்வார்கள். இந்த வைபவங்களை நீங்கள் காண்பதன் மூலமாக உங்களது வீடுகளில் இருக்கக்கூடிய திருமண தடைகள் விலகிவிடும் என்பது பெரியோர்களுடைய கருத்தாகும். நமது ஐதீகமும் அதுவே ஆகும். எனவே நீங்களும் இது போன்ற காரியங்களில் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள், இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேசராசி நேயர்களே, உங்களது ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்று இருக்கிறார். கூடவே குரு பகவானும் இணைந்திருக்கிறார். பொதுவாக குரு பகவான் தொழில்காரகன் என்று இருக்கின்ற காரணத்தாலும் 10ஆம் இடத்திலே இணைந்து இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினாலும் உங்களது தொழிலில் போட்டி பொறாமைகள் இருந்தால் விலகிவிடும். ஒரு சிலர் புதிய தொழில்கள் ஏதாவது ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகளோ அல்லது ஏற்கனவே தொழில் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்கள் அந்த தொழிலை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு நிலையையும் இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களது நண்பர்கள் அதுக்கு உதவி செய்வார்கள். இது தவிர உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், குறிப்பாக அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் நிச்சயமாக கிடைக்கும். ஒரு சிலருக்கு இந்த பாராட்டுகள் மூலமாக இடமாற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் இந்த வாரத்திலே உருவாகும். குழந்தைகள் மூலமாக ஒரு சில பெற்றோர்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. ரிஷபராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி ராசியிலே இருக்கிறார். இருப்பதோடு மட்டுமல்லாமல் 7ஆம் இடத்தையும் பார்த்திருக்கிறார். கணவன் மனைவிக்கிடையே கடந்த காலத்தில் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தால் விலகிவிடும். குழந்தைகள் மூலமாக நன்மைகளை அடையக்கூடிய பெற்றோர்கள் இந்த ராசியிலே இந்த வாரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காரணமும் இருக்கிறது. இது தவிர குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு கல்வி வாய்ப்புகளில் எதிர்பார்த்த ஒரு நல்ல நன்மையும் நடைபெறக்கூடிய காலம் வாரத்தின் நடுப்பகுதியில் ஏற்பட போகிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அரசாங்கத்தின் மூலமாக தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அரசாங்க உதவிகள் கிடைக்கும். அதே நேரத்தில் அரசாங்கத்தில் உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்களுக்கு கூட ஏதாவது பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் ஒரு சிலருக்கு நரம்பு சம்பந்தமான நோய் நொடிகள் வந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சில நேரங்களில் கோபங்கள் அதிகமாக வருகின்ற காரணத்தால் அந்த கோபத்தை கட்டுப்பாட்டில் நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாம் நிச்சயமாக உங்களை தேடி வந்து உங்களை சந்தோஷப்படுத்தும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மிதுன ராசி நேயர்களே, தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக நல்ல ஆலோசனைகள் கிடைக்கலாம். குறிப்பாக அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது ஒப்பந்தங்கள் கிடைக்க பெற்று அந்த நண்பர்கள் மூலமாக கூட நீங்கள் தொழிலில் வெற்றி வாய்ப்புகளை பெறலாம். சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த வாரம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தொழிலுக்கு தேவையான பண உதவிகளில் ஏதாவது முடைகள் ஏற்படலாம், அதாவது பண பற்றாக்குறை ஏற்படலாம். அதற்கு நீங்கள் நல்ல நண்பர்களை தேடி அவர்களிடம் அந்த உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். உத்தியோகம் பார்ப்பவர்கள், அதிலும் அரசாங்கத் துறையில் உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு நல்ல பெயர் நிச்சயமாக கிடைக்கும். தனியார் துறையில் தொழில் செய்யக்கூடியவர்களும் சரி அல்லது உத்தியோகங்கள் பார்க்கக்கூடியவர்களும் சரி சற்று கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் மூலமாக ஒரு சில பெற்றோருக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர்கள் உத்தியோகம் பார்ப்பவர்களாக இருந்தாலும் அல்லது உயர்கல்வி கற்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் மூலமாக நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் ராசியிலே இருக்கக்கூடிய ராகு பகவான் திருமண பேச்சுவார்த்தைகளில் சிறிய தடைகளை உருவாக்குவார். அதே நேரம்
ஏற்கனவே திருமண விஷயங்களில் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்தால் அந்த பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றமும் வார இறுதியில் ஏற்படும். கடகராசி நேயர்களே, குரு பகவான் மகரத்தில் இருப்பது உங்கள் ராசியை பார்த்திருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. அதே நேரம் லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்த்து இருப்பதால் தொழிலில் இதுவரை உங்களுக்கு லாபங்கள் கிடைக்காமல் இருந்தால் இனி வருங்காலங்களில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே நேரம் கணவன் மனைவியாக இருக்கக்கூடியவர்கள் சற்று அனுசரித்து நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும். மேலும் திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றங்கள் காணப்படுகின்றன. அதே நேரம் குழந்தைகள் மூலமாக பெற்றோர்களுக்கு நல்ல உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக பெண் குழந்தைகளாக இருந்தால் பெற்றோர்களுக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் ஒரு சில நேரங்களில் நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராத கடன்கள் ஏதாவது இருந்தால் அந்த கடன்களும் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் வார ஆரம்பத்திலே நிச்சயமாக உருவாகும். இதற்கு காரணம் குரு பகவான் ராசிக்கு அதிபதியை பார்த்திருக்கிறார். இதன் மூலமாக பல நன்மைகள் உங்களுக்கு நடைபெற இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அதற்குண்டான பரிகாரங்களையோ அல்லது வழிபாடுகளையோ முறையாக செய்து கொண்டு இருந்தால், அதுவும் கடந்த காலத்தில் செய்திருந்தால் அதற்கு நல்ல செய்தி ஒன்று வரக்கூடிய வாய்ப்பு இந்த வார இறுதியில் நிச்சயமாக இருக்கிறது. சிம்மராசி நேயர்களே, தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடன் இணைந்து 8ஆம் இடத்திலே இருப்பது தொழிலில் பணமுடைகளை உருவாக்கலாம். வங்கிகள் மூலமாக கேட்டிருந்த கடன்கள் கிடைப்பதில் தாமதமாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. சில நேரங்களில் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கின்ற தொழிலை மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு உருவாகலாம். ஆனால் நல்ல நண்பர்களிடம் நல்ல ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு அதன்படி நடந்து கொண்டால் நிச்சயமாக வெற்றி படிகளை ஏறி வர முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சிறிய சிறிய சலசலப்புகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் மூலமாக பெற்றோர்களுக்கு செலவுகள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் வெளிநாடுகளில் ஏதாவது தொழில் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த தொழில்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய நிலைகளும் உங்களுக்கு வார இறுதியில் ஏற்படும். மேலும் ஒரு சிலர் திருமண பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு இருக்கலாம். ஆனால் அந்த திருமண பேச்சுவார்த்தைகள் இந்த வாரத்தில் சரிவர நடைபெறாமல் இருப்பதற்கு சில தடைகளும் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் அந்த தடைகளெல்லாம் விலகி உங்களுக்கு எதிர்காலத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுவரை உங்களுக்கு யோகத்தை செய்து கொண்டு இருந்த குரு பகவான் இப்பொழுது அதிவேகமாக 6ஆம் இடத்திலே இருக்கிறார். எனவே உடல் நலத்தில் சற்று நீங்கள் அக்கறையும் இந்த வாரத்திலே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். கன்னி ராசி நேயர்களே, இந்த வாரம் ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுடன் இணைந்து 7ஆம் இடத்திலே இருக்கிறார். எனவே 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு கணவன் மனைவியுடைய உறவுகளை குறிக்கக்கூடிய இடமாகும். அதாவது உங்களது ஒற்றுமையை குறிக்கக்கூடிய இடமாகும். எனவே கணவன் மனைவி இடையே 3வது நபர் மூலமாக ஏதாவது வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இதில் சற்று கவனத்துடன் நீங்கள் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஏதாவது தொழில் துறையில் உங்களுக்கும் உங்களது பங்காளிகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் வந்து விலகலாம். வெளிநாடுகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கும். இப்பொழுது உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். குரு பகவான் ராசிக்கு யோகாதிபதி இல்லாவிட்டாலும் கூட அவரது பார்வையின் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக இதுவரை சகோதர சகோதரிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்திருந்தால் அந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு
இப்பொழுது தொழிலில் சில மாற்றங்கள் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அந்த வாய்ப்புகள் மூலமாக உங்களது தொழில் மேலும் மேலும் வளர்ந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நேயர்களே, இதுவரை மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி என்று சொல்லக்கூடிய 6 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்த்தோம். இனி துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் என்று சொல்லக்கூடிய 6 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் எங்களுடன் இணைந்திருங்கள். துலாம் ராசி நேயர்களே, இந்த வாரம் ராசிக்கு அதிபதி ராசியிலிருந்து 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். பொதுவாக 8ஆம் இடம் என்பது நல்ல இடம் இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் கோச்சார ரீதியாக உங்களது ராசிக்கு அதிபதி, அதிலும் சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருந்து 2ஆம் இடத்தை பார்த்திருக்கின்ற காரணத்தால் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பண உதவிகள் கிடைக்கலாம். வங்கிகளில் ஏதாவது கடன் கேட்டிருந்தால் அது நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே கடந்த காலத்தில் ஏதாவது வாக்குவாதங்கள் ஏற்பட்டு இருந்தால் அந்த வாக்குவாதங்களும் தீர்ந்து உங்களது குடும்பத்தில் நல்ல நிலை நிலவக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சகோதர சகோதரிகள் மூலமாக ஒரு சிலருக்கு ஏதாவது பிரிவினைகள் ஏற்பட்டு இருந்தால் அந்த பிரிவினைகளும் இந்த வாரத்திலே விலகிவிடும். தந்தையாருடைய உடல்நலத்தில் ஏதாவது முன்னேற்றம் இதுவரை காணப்படாவிட்டாலும் கூட இனி இந்த வாரம் முதல் முன்னேற்றம் காணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மேலும் தந்தையார் மூலமாகவோ தாயார் மூலமாகவோ பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடாத ஒரு நிலையில், அதாவது வழக்காடு மன்றங்களில் இருந்தால் அந்த வழக்குகள் தீர்க்கப்பட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், அதாவது அந்த சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உத்தியோகம் பார்ப்பவர்கள் இந்த வாரம் சற்று கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக உத்தியோகம் பார்க்கின்ற இடங்களில் காலதாமதம் ஏற்படலாம். காலதாமதத்தின் மூலமாக உடல்நலத்தில் சிறிய பாதிப்புகள் இருந்தாலும் அதை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். விருச்சக ராசி நேயர்களே, உடன் பிறந்தவர்களுக்கிடையே நல்ல ஒற்றுமை இந்த வாரம் காணப்படுகிறது. இதிலும் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் சிறியவர்களாக இருந்தால் சில நேரங்களில் அவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இதனால் வந்துவிடாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு போட்டிகள் இருந்தாலும் அந்த போட்டிகளால் பாதிப்புகள் எதுவும் வராது. ஆனால் சில நேரங்களில் ஆசைப்பட்டு அதிகமாக முதலீடுகள் செய்துவிட்டால் குறித்த நேரத்தில் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஆனால் இந்த ஒரு நிலையை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதிலும் வங்கிகளை நாடி கடன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். வங்கிகள் உங்களுக்கு நிச்சயமாக உதவிகள் செய்யும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களது தந்தையாருடைய உடல்நலத்தில் சிறிய மாறுபாடு ஏதாவது ஏற்படலாம். அதே நேரத்தில் தாயாருடைய அரவணைப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. உத்தியோகம் பார்ப்பவர்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. ஒரு சிலர் இதன் மூலமாக உத்தியோகத்திலே ஏதாவது உயர்வுகள் அல்லது வெளியூர்களுக்கு இடமாற்றம் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களாக இருப்பவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி வரக்கூடிய வாய்ப்பு குறிப்பாக கல்வி சம்பந்தமாக ஏற்படும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, இதுவரை ஏற்பட்டு இருந்த பொருளாதார சிக்கல்கள் இந்த வாரம் முதல் விலகிவிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஆன்மீக சுற்றுலாக்கள் நிச்சயமாக கிடைக்கும். மத போதகர்களாக இருக்கக்கூடியவர்கள், குருமார்களாக இருக்கக்கூடியவர்கள் தங்களது சிஷ்ய பிள்ளைகள் மூலமாக நல்ல பெயர் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய
வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. தொழில் கிடைக்காமல், அதாவது தொழில் செய்ய முடியாமல் இதுவரை தடுமாறிக்கொண்டு இருந்தவர்களுக்கு அந்த வாய்ப்புகளும் இந்த வாரத்திலே உருவாகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. உத்தியோகம் இல்லாமல் இருந்தவர்கள் கடந்த காலத்தில் அதிகமாக உத்தியோகத்தை அலைந்து திரிந்து அது கிடைக்காமல் நீங்கள் ஏதாவது சோர்வடைந்து இருந்தால் அந்த சோர்வுகளை விலக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உத்தியோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நிலையும் உருவாகும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒற்றுமை இருக்கிறது. அதே நேரத்தில் குழந்தைகள் மூலமாக செலவுகள் அதிகரித்தாலும் அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய பக்குவமும் உங்களுக்கு ஏற்படும். அதாவது பண வருவாயும் வந்து கொண்டு இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். நீண்ட நாட்களாக உங்களிடம் கடன் பெற்று இருந்தவர்கள் அந்த கடனை திருப்பி கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த வாரத்திலே திருப்பி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றன. மேலும் ஒரு சில நேரங்களில் உறவினர்களும் உங்களுக்கு உதவிகளை செய்வார்கள். மகர ராசி நேயர்களே, புதிய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கும். குறிப்பாக அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத வகையில் ஏதாவது பதவிகள் கிடைக்கலாம். அந்த பதவிகள் மூலமாக பொதுமக்களிடையே நல்ல செல்வாக்கு பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றன. இது தவிர குரு பகவானும் செவ்வாய் பகவானும் ராசியிலே இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் உங்களது ராசிக்கு யோகத்தை நிச்சயமாக இந்த வாரத்திலே செய்வார்கள். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை உருவாகும். குழந்தைகள் மூலமாக செலவுகள் குறையும். குழந்தைகள் நல்ல கல்வி கற்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவார்கள். உத்தியோகம் பார்க்கின்ற குழந்தைகள் மூலமாக பெற்றோர்களுக்கு பண உதவிகள் நிச்சயமாக கிடைக்கும். இது தவிர குழந்தைகள் மூலமாக ஒரு சில பெற்றோர்களுக்கு வாகனங்களை குழந்தைகள் வாங்கி கொடுக்கக்கூடிய வகையிலே சில நன்மைகளும் நிச்சயமாக நடைபெறும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டு பயணங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதற்கும் குழந்தைகள் நிச்சயமாக உதவி செய்வார்கள். மேலும் ஒரு சிலர் புதிய தொழில்கள் ஏதாவது ஆரம்பிக்கலாம். அந்த தொழில்களை ஆரம்பிப்பதற்கு வங்கிகள் மூலமாக கடன்கள் கிடைக்கலாம். ஆனால் அந்த தொழில் உங்களுக்கு தேவைதானா, அதன் மூலமாக நல்ல லாபம் கிடைக்குமா என்பதை நீங்கள் 1க்கு 2 முறை சிந்தித்து செய்ய வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கும்பராசி நேயர்களே, கண் நோய் சம்பந்தமாக கடந்த காலத்தில் சிரமப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே ஏதாவது அறுவை சிகிச்சை மூலமாக நன்மைகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல முடியாமல் சில நேரங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படலாம். அந்த தடுமாற்றத்தை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் நடைபெறாமல் கடந்த காலத்தில் அந்த திருமண வேலைகளெல்லாம் தள்ளிப்போய் கொண்டு இருந்தால் இந்த வாரத்திலே ஒரு நல்ல முடிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரம் செலவுகள் அதிகரிக்கலாம். அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எதையும் 1க்கு 2 முறை யோசித்து அதை செய்து கொண்டால், அதாவது அந்த செலவுகளை செய்து கொண்டால் பெரிய பாதிப்புகள் எதுவும் வராது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நண்பர்களோ அல்லது குடும்ப உறுப்பினர்களோ உங்களது கோபத்தை தூண்டும் வகையில் ஏதாவது சில காரியங்களை செய்து விடுவார்கள். அதற்கு இடம் கொடுக்காமல் நீங்கள் கோபத்தை கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள வேண்டும். திருமணங்கள் நடைபெறாமல் இருந்தால் அந்த திருமணங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் எதிர்காலத்திலே இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை உத்தியோகங்கள் கிடைக்காமல் இருந்தவர்கள் கடுமையாக முயற்சிகளை செய்ய வேண்டும். அந்த முயற்சிகள் மூலமாகத்தான் உங்களுக்கு உத்தியோகங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. கடல் கடந்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்ல லாபங்கள் இந்த வாரத்திலே நிச்சயமாக வரும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மீனராசி நேயர்களே, ராசியிலே சூரிய பகவானும் புத பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். சூரிய பகவான் 6ஆம் இடத்திற்கு உரியவர், புத பகவான் 7ஆம் இடத்திற்கு உரியவர். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்து விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் ஒருவரை ஒருவர் அனுசரித்து சென்றீர்கள் என்று சொன்னால் இந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்துவிடும். செலவுக்கு தேவையான பண வருவாய் தொழில் மூலமாகவோ
அல்லது உத்தியோகங்கள் மூலமாகவோ குறித்த நேரத்தில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலர் உங்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கின்ற காரணத்தால் நண்பர்களாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் அவர்களிடம் நீங்கள் பேசுகின்ற பொழுதே சற்று கவனத்துடன் பேச வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். லாபஸ்தானத்தில் உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியும் ராசிக்கு அதிபதியும் இருக்கிறார்கள். எனவே உங்கள் காட்டில் மழை பெய்யும் என்றுதான் சொல்ல வேண்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட ஒரு சிலருக்கு உருவாகலாம். வீட்டிலே யாருக்காவது திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெறலாம். இந்த ராசியிலே இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட அந்த வாய்ப்புகள் உருவாகும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் அதற்கு உண்டான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். சில நேரங்களில் செய்து கொள்ளக்கூடிய சில விஷயங்களை சரியான நேரத்தில் நீங்கள் செய்யாமல் இருந்திருந்தால் குழந்தை பாக்கியங்கள் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. அது மருத்துவ சிகிச்சையாக இருக்கலாம் அல்லது பரிகார முறைகளாக கூட இருக்கலாம். எனவே அதற்கும் இந்த வாரத்திலே நீங்கள் சற்று கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.